தவிக்கின்றேன். பாடும் பாட காதில் கேட்காதோ, நான் தேடும் உறவு வாழ்வில் நிலைக்காதா? ஓ மனமே உலகே வெறும் பணமே, வராயோ வராயோ அன்பு தந்தையே, வந்தென்னை தாங்க மாட்டாயா? அண்ணாமே உன் செல்வம்தான் என்னை மீட்காதா? அக்காவே உந்தன் கல்விதான் என்னை காக்காதா? கண்ணில் ஈரமுடலை நனைக்கின்றதே, விண்ணின் பாரம் மண்தான் தாங்கிடுமா? ஓ ஓ ஓ மனமே உலகே வெறும் பணமே. கண்டு பாரு அன்பின் தம்பி வீரன், நீர் அனுப்பிய கடிதம் கிடைத்தது. உன்னை நான் மறக்கவில்லை. நான் இங்கு வசதியோடு இருப்பது உனக்கு தெரியும் தானே? அதற்கு காரணம் என்னுடைய பிஸ்னஸ் தான். ஐ ஆம் டெய்லி பிஸி. இந்நிலையில் நான் அங்கு வருவது சாத்தியமில்லை. வந்தால் அங்கு உள்ளவர்கள் காசுக்காக என்னை ஏதும் செய்வார்கள். அதனால் அங்கு நான் வருவது முட்டாள்தனம் என நினைக்கின்றேன். ஆனாலும் உனது மாதாந்த செலவுக்காக 5000 ரூபாய் அனுப்ப தயாராக இருக்கின்றேன். இவ்வண்ணம் அன்பு அண்ணா செல்வன். அன்பின் மகனே வீரன், நீ அனுப்பிய கடிதம் கிடைத்ததடா. கண்ணீருடன் வாசித்தேன். உன்னை பார்க்க வரத்தான் ஆசை. இலங்கைக்கு நாங்கள் வந்தால் கனடாவில் எங்களுக்கு கிடைக்கும் வெல்ஃபேர் காசை நிப்பாட்டி விடுவார்கள். அத்துடன் எங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரச்சனையும் ஏற்படும். அதனால் நாங்கள் அங்கு வர முடியாதிருக்கிறது. பாவும் நானும் குழம்பி போயுள்ளோம். உன் அக்காவும் உன் நினைவாகவே இருக்கிறாள். அவளும் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறாள். உன்னுடன் விரைவில் தொடர்பு கொள்ளுவாள். மகனே, உன் சுகத்துக்காக இறைவனை வேண்டுகிறேன். இவ்வண்ணம் அன்பு அம்மா. இதுவரை அக்காண்ட பதில் வந்து சேரல. ஏமாற்றத்தோட இருக்கிறான். ஆனா போறது கடமையா மடமையாண்டு
அக்காவும் குழம்பி போயிருக்கிறா. இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அவள் நடுநிலையில நீங்க இருந்தா எந்த முடிவை நீங்க எடுப்பீங்க? உங்களோட முடிவு எனக்கு முக்கியம். ஏனெண்டா இந்த முடிவு எடுக்க வேண்டியது அக்கா இல்ல, தமிழ் சமுதாயமாகிய நீங்களும் நானும் தான். இது ஒரு கட்டுக்கதை இல்ல, தமிழ் சமுதாயத்தின் பரிதாப கதை. கவலையோடையும் கண்ணீரோடையும் போற திசை தெரியாம உடைந்து போயிருக்கிறாங்க. அவங்க மாத்திரமல்ல, எத்தனையோ விதவைகளும் வீடுகளும் வியாபாரங்களும் பள்ளிக்கூடங்களும் கூட உடைந்து தமிழ் சமுதாயமே ஒரு உடைந்த கட்டிடமா இருக்கிறது. அதை கட்ட வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்லையா? இந்த பொறுப்பு இல்லையா? போறதுக்கு பயமா இருக்குதா? எனக்கும் பயமா தான் இருக்குது. ஆனா அந்த பயத்தை நாங்க மேற்கொள்ளணும். அதுக்குத்தான் எங்களுக்கு பக்தி தேவை. இறைவன் சொல்கிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் பராமரிக்கிறதும் விசாரிக்கிறதும் தான் உண்மையான பக்தி என்று. அந்த உண்மையான பக்தர்களை கடவுள் கைவிடுவாரா? அந்த நம்பிக்கையில நாங்கள் போகணும். அத்திவாரம் அழிய முதல் சிறு துளிகள் ஒன்றிணையும் போது பெருவெள்ளம் வழுவது போல உலகெங்கும் சிதறி போயுள்ள தமிழுள்ளங்கள் ஒன்றிணையும் போது உடைந்து போயிருக்கிற தமிழ் கட்டிடம் பெரியோரு மாளிகையாக எழும்ப முடியும். இந்த தமிழொன்றியம் வளர்ந்திட வராயோ அழகிய தமிழ் மகனே, வராயோ அழகிய தமிழ் மகளே. வராயோ வராயோ அழகிய தமிழ் மகனே, என் தியாகம் நீ மறக்கலாமோ? வராயோ வராயோ அழகிய தமிழ் மகனே, என் சாவை நீ அழைக்கலாமோ? தியாகங்கள் செய்